ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட மேட்ச் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சஜஸ்ட் ஆகும். அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள். சரி, இந்த மேட்ச் வந்து கொல்கத்தாவோட ஹோம் ஸ்டேடியம் ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. கிட்டத்தட்ட 8-8 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 23ல் 15 வாட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் 8 வாட்டி சன்ரைசர்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக கொல்கத்தா டாமினேட் பண்ணியிருக்காங்க. பாதிக்கு பாதி தான், ஓகேங்களா, பாதிக்கு பாதி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈடன் கார்டன்ஸில் வந்து 8 மேட்ச்சில் வந்து 6 வாட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி தான் இது சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் இந்த ரெண்டு டீமோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த டீமை போய் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கும் ஒரே பிரச்சனை தாங்க. ஸோ அந்த 2 டீமுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கொல்கத்தாவை எடுத்துங்க. அந்த டாப் ஆர்டர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸே இல்லை. டாப் ஆர்டர் ஃபயர் ஆகி ஸோ இந்த சீசனில் ஆகல. குருபாஸ் ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடினாரு. அவங்களுக்கு அந்த டாப் ஆர்டரோட காம்பினேஷனே ஸோ கரெக்டாக செட் ஆகாமல் அவங்க மாற்றிட்டே இருக்காங்க. யார் வராங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாப் ஆர்டர்லேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மேட்ச் ஜெயிச்சது கூட எப்படி, ஒரு மேட்ச் வந்து ஷாகுல் தாக்கரால, இன்னொரு மேட்ச் வந்து ஸோ அங்கே வெங்கடேஷ் ஐயர் அதை மீறி எக்ஸ்ட்ராடனரியாக வந்து ரிங்கு சிங் அடிச்சு கொடுத்ததால தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ இந்த டாப் ஆர்டரில் அவங்களுக்கு ரன் வரணும், அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இதுக்கு தான் இன்னைக்கு ஜேசன் ராய் வந்திருக்காரு, இல்லை லிண்டன் தாஸ் வந்திருக்காரு. 2 பேருமே நல்லா பயங்கரமான பேட்டிங் ஆடுடைய பேட்ஸ்மேன் தான். பட் இன்னொரு பக்கம் வந்து குருபாஸ் அவங்க தூக்குனாங்கன்னா விக்கெட் கீப்பர் இல்லை. ஸோ அதனால லிண்டன் தாஸ் வருவாரா அப்படின்ற கேள்வி இருக்கும். இல்லை ஜெகதீஷனை வச்சு நம்ம தமிழ்நாடு பையனை வச்சு ஜெகதீஷனை வச்சு திருப்பி அனதர் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்படி ஜெகதீஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஜேசன் ராய் தான் உள்ள வருவார். ஸோ அவர் என்ன மாதிரி விளையாடுவாருன்றது தெரியும். பட் குருபாஸ் நல்ல ஸ்டார்ட்ஸ் இனிஷியலாக கொடுத்துருந்தாரு. பட் அவர் இன்னைக்கு வச்சிருப்பாங்களா அப்படின்றத இன்னொரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் அவங்கள இப்போ வெங்கடேஷ் ஐயர் ஃபார்முக்கு வர்றது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணாவும் போன மேட்ச் ஒரு அளவுக்கு ஃபார்முக்கு வந்திருக்காரு. பட் அதை இன்னைக்கும் கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். நிதிஷ் ராணாவும் ஃபார்முக்கு வர வேண்டியது முக்கியமான விஷயம் கேகேஆரை பொறுத்த வரையும். ரிங்கு சிங் 2 மேட்சா பயங்கரமாக கலகிட்டாருங்க, வேற லெவலு. ஸோ அவர் இருக்க ஃபார்முக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே மெயினாக வந்து ஸோ கேகேஆர் நம்பி ஃபினிஷர் அப்படின்றத நம்பி இருக்கிற ஒரே ஒரு ஆள் ஆண்ட்ரே ரசல் தான். ஆனால் ஃபினிஷர் கிட்டேருந்து இந்த 3 மேட்சா ஃபினிஷே வரல. அந்த ஃபினிஷரை வச்சு என்னத்தை பண்ண போறாங்க, ஆண்ட்ரே ரசல் இன்னைக்காவது அடிப்பாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் ஆண்ட்ரே ரசல் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, என்ன பண்ண போறாருன்றதை இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுல கேகேஆரோட பவுலிங்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் பவுலிங் லைனை வச்சிருக்காங்க. அந்த 2 ஸ்பின் பவுலர்ஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்ன்ற மாதிரி மற்ற டீம் இந்த கேகேஆர் அப்படின்னாவே அந்த 2 ஸ்பின் பவுலர்ஸ் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த பவுலிங்னாவே அவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் எப்படா நம்ம டீல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்காகவே தனியாக ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டுட்டு தான் வருவாங்க மற்ற டீம்ஸு. ஸோ அதில் சன்ரைசர்ஸ் வந்து இவங்க 2 பேரும் எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கணுங்க. இது ஒரு பக்கம். அடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறாங்க கேகேஆரை பொறுத்தவரையும். நம்ம அங்கேருந்து அப்படியே சன்ரைசர்ஸ் டீமுக்கு போவோமே. சன்ரைசர்ஸ் டீம் போன மேட்ச் வின் பண்ணாங்க அவங்க ஸ்டேடியத்தில். பட் அதுவும் டாமினேட் பண்ணி தான் வின் பண்ணாங்க. பட் அவங்களுக்கும் அந்த டாப் ஆர்டரில் ரன் வரலங்க. ஸோ மைக் அகர்வால் என்னதான் 8 கோடி கொடுத்து எடுத்தாலுமே ஸோ அவர் இந்த 3 இன்னிங்ஸில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் தான் ஏதோ ஒரு கொஞ்சம் ரன்னா அடிச்சாரு போல. அதுக்கு முந்தின 2 மேட்சும் அந்த அளவுக்கு கூட இல்லை. ஸோ மைக் அகர்வால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணுன்றது உண்மைங்க. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இருந்தும் அவர் ஸ்பின்னுக்கு ஒரு பக்கம் தடுமாறுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு பக்கம் ஆடிடுறாருனாலும் ஸ்பின்னுக்கு நிறைய தடுமாற்றம் இருக்கு. ஸோ அவர் ஆடினா ஹாரி ப்ரூக்கு அருண் சக்கரவர்த்தியும் மற்றும் சுனில் நரேனையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, எப்படி அந்த ஸ்பின் பவுலர்ஸை டேக் டவுன் பண்ண போறாருன்றது. ஏன்னா மற்ற ஸ்பின்னர்ஸுக்கே அவுட் ஆகிட்டு இருக்காரு. இவங்க வந்து வேற மாதிரி போடுவாங்க. ஸோ இவங்களை எப்படி தாக்கு பிடிக்கிறாருன்றது ஒரு பக்கம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இதுல ராகுல் திரிபாதி ஒரு மிகப்பெரிய குரூஷியல் பிளேயரா இருப்பார். என்னன்னா ஸ்பின்னர்ஸை விளையாடுறதுல ராகுல் திரிபாதி கிங்குங்க. அதுவும் லாஸ்டா பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியும் டேக் டவுன் பண்ணியிருக்காரு. நடந்த மேட்ச்ல சுனில் நரேனும் அடிக்க தெரிஞ்சிருக்கு. அப்படியே தூக்கி மிட் ஆன் மேலதான் அப்படியே சமயங்க லைன் அண்ட் லென்த் வந்து ஏறி வருவார். அப்படியே தூக்கி அடிப்பாருங்க. ஸோ ராகுல் திரிபாதி அந்த பிச்சில் விளையாடிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். வருண் இருக்கும் போதும் மற்றும் சுனில் நரேன் இருக்கும்போதும் அவங்க 2 பேரையும் செட்டில் டவுன் ஆகாம பாக்குறதுக்கு ஒரு பக்கம் ராகுல் திரிபாதி. மயக் அகர்வாலும் நல்லா ஆடுவார் ஸ்பின்னு. பட் கடந்த ஒரு 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா 17-16 வாட்டி டிஸ்மிஸல் ஆயிருக்காரு கிட்டத்தட்ட. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இப்போ ஃபார்ம்ல இல்ல நம்ம மயக் அகர்வால். என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். இன்னொரு பக்கம் யாரு ஐடன் மார்க்ரம் அவங்க டீம் கேப்டன் வந்து சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க லாஸ்ட் மேட்ச். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்களோட பவுலிங்ல பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு ஏன் பவுலிங்கே தரமாட்டுறாங்கன்ற கேள்விக்குறி வரும். அவர் டீம்ல வச்சிருக்காங்க. ஸோ அவர் பவர் பிளேவே சூப்பரா போடுவாருங்க. ஸோ அவரை வந்து கொடுக்காத ஒரு பிரச்சனையா தெரியுது. பவர் பிளேல அவருக்கு ஓவர் கொடுக்கலாம். பட் அவருக்கு அந்த ஓவரே கொடுக்காம
எதுக்கு இப்படி பண்றாங்கன்றது தெரியல. ஸோ அவருக்கு ஓவர் கொடுக்கணும். மயக்க மார்க்கெட்டே செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. இன்னொரு பக்கம் போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்து அந்த மேட்சை திருப்பி போட்டதுக்கு, அந்த பஞ்சாப் கிங்ஸை திருப்பி போட்டதுக்கு மெயின் காரணமே மைக் மார்க்கெட்டா. அவரு இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர் சொல்லவே தேவையில்ல. சன்ரைசர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இந்தியன் பேசஸ் வேற எந்த டீமுக்குமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இல்லாமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் லைன் அப் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ ஜான்சன் வந்து வேற லெவலில் போட்டுட்டு இருக்காரு. அவரை வச்சு இந்த போவாங்க. சொல்லிட்டு எந்த சேஞ்சுமே இருக்காது சன்ரைசர்ஸை பொறுத்தவரையும். பட் கொல்கத்தா பொறுத்தவரையும் அந்த சேஞ்ச் வரதுக்கான காரணம் இருக்குங்க. இதுதான் இவங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ். எனக்கு தெரிஞ்சு புவனேஷ்குமார் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு ஒரு பக்கம் கேகேஆருக்கு எதிராக. அது மட்டும் இல்லாமல் ஏடன் மார்க்கன் வந்து கடைசி மேட்ச்ல வந்து 20 பாலுக்கு 40 ரன் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல ரெக்கார்டா எஸ்ஆர்எச் பொறுத்தவரை இருக்கும். பட் நம்ம கேகேஆரோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கோட ஃபார்ம், சாகுல் தக்கர், விஜய், அப்புறம் வெங்கடேஷ் ஐயர், இந்த ஃபார்ம்லாம் இருக்கிறதால இவங்களும் ஒரு பக்கம் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கிளாஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேகேஆரை பொறுத்தவரையும் அது ரொம்ப குரூஷியல் ஃபேக்டர் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதியா தான் இருப்பாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. யாரு ஜெயிப்பாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க guys.